Hey guys, என் பேர் முத்து விஜய். பிக்சல்ஸோட இன்னொரு வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ப்ராடக்ட். ரொம்ப சின்னதாக இருக்குது, கைக்குள்ள அடங்குற அளவுக்கு. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேசிக் ஒயர்லெஸ் மவுஸ் போர்ட்ரானிக்ஸ்லேருந்து. இந்த மவுஸோட பில் குவாலிட்டி, பர்ஃபார்மன்ஸ், ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இது ஒரு 500 ரூபாய்க்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ இதோட வேல்யூ என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஒரு பபிள் ரேப்பரில் நம்ம மவுஸை ரேப் பண்ணி தந்துருக்குறாங்க. அதை வெளியில் எடுக்கலாம். இதுதான் நம்ம மவுஸ். ஒரு ப்ளூ வித் பிளாக் கலரில் இருக்குது. இந்த ஸ்க்ரால் ஒரு ப்ளூ கலரில் இருக்குது. நம்ம போர்ட்ரானிக்ஸ் மவுஸ். அடுத்து பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். உள்ளே ஒரு பேப்பர் ஒர்க் இருக்குது, ரீடிங் மெட்டீரியல்ஸ், இது எப்படி யூஸ் பண்ணுங்கிறது வேணும்னா படிச்சுக்கோங்க. வேறு எதுவும் பாக்ஸில் இல்லை. அடுத்து நம்ம மவுஸ் பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மவுஸ் இதுதான். ஒரு காம்பேக்டான ஒரு டிவைஸ்ன்னு சொல்லலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பிளேஸ்மெண்ட் இது பார்க்கலாம். இங்கே லெஃப்ட் அண்ட் ரைட் கிளிக் இருக்குது. அப்புறம் நம்ம ஜூம் பண்ணுறதுக்கான அந்த ஸ்க்ரால் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே இந்த போர்ட்ரானிக்ஸோட ஒரு சின்ன லோகோ. அதுக்கப்புறம் இது அந்த சென்சர்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம பேட்ரி போடுறதுக்கான அந்த ஸ்லாட். ஒரு AA சைஸ் பேட்ரி போடுற அளவுக்கு ஒரு சின்ன ஸ்லாட் வந்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இப்போது கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. இங்கே ஒரு டாங்கிள் தந்துருக்காங்க பாருங்கள், இது காட்டுறேன். இந்த டாங்கிள் வந்து நம்ம வந்து ஒரு USB டாங்கிள். இந்த USB டாங்கிளை வந்து நம்ம ஜஸ்ட் நம்மளோட எந்த டிவைஸோ அதில் ப்ளக் பண்ணிக்கலாம். இந்த மேக்புக் ப்ரோவில் வந்து USB-A போர்ட் எதுவும் இல்லைங்கிறனால ஒரு சின்ன கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ப்ளக் பண்ணிட்டு நம்ம இந்த ஸ்லாட்டில் நம்மளோட பேட்டரி போட்டு நம்ம பாட்டுக்கு ப்ளூடூத்தில் இருந்து கனெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஃபீச்சர்ஸ், ஒரு சின்ன ஸ்க்ரால் டெஸ்ட் பண்ணலாம் எவ்வளோ ஸ்பீடாக இதாகுதுன்னு. நல்ல ஸ்பீடாகவே இருக்குது. ஆனால் அந்த ஸ்மூத்னஸ் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியல. அதாவது நம்ம ரொம்ப கொஞ்சம் ஹையர் அண்ட் மவுஸில் யூஸ் பண்ணோம்னா அதில் வர்ற அந்தளவுக்கு ஸ்மூத்னஸ் வந்து இதில் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு சாதா பேசிக் மவுஸ் தான். அதுக்கப்புறம் அப்சல்யூட்லி எந்த எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஃபீச்சர்ஸ்க்காக. இப்போது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஜிடெக்கில் MX Master 3 மவுஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டம் கீஸ் இருக்கும். இந்த சைடில் அந்த மாதிரிலாம் நிறைய கஸ்டம் கீஸ் இருக்கும். இதில் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, பேசிக்கான ஃபஸ்ட்டு மெயின் இம்பார்ட்டன்ட் காரணம் இது வந்து ஒரு ரொம்ப விலை கம்மியான ஒரு மவுஸ். இந்த மவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை கம்மிங்கிறதுனால பேசிக்ஸ்லாம் அவங்க நெயில் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து இது ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து ஒரு ஒயர்லெஸ் மவுஸ் உங்களுக்கு வேணும்னா, ஒரு பேசிக் யூஸ் நம்ம நார்மலாக மவுஸ் யூஸ் பண்ணுறோம், உங்களுக்கு ஒயர்ஸ் பிடிக்காது, ஒயர்லெஸ்ஸாக போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒயர்லெஸ் மவுஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா வரும். அவ்வளோதாங்க இந்த சின்ன வீடியோவுக்கு. இந்த மவுஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் என்ன, அதெல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வேறு எதுவும் பெருசாக இல்லை, மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் 90% வியூஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பார்த்துருக்கீங்க. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு சின்ன ரெட் கலர் பட்டன் கீழே இங்கே இருக்கும், அதை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக், பிடிக்கல நான் லைக், மறக்காமல் சப்ஸ்கிரைப்.